என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இன்று நம்ம பச்சி சாஸ்திரத்தில் எப்படி மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொள்வது, இந்த உடலாகப்பட்டது பஞ்சபூத தத்துவத்தாலும் நவகிரகங்களாலும் தான் இயங்குகிறது. இந்த உடலுக்கு, நம்முடைய ஒரு மனிதனின் உடலுக்கு இயக்கம் கொடுக்கறது நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள பஞ்சபூத தத்துவங்கள். இந்த பஞ்சபூத தத்துவங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், கிட்னி. இந்த நுரையீரல் இயங்கும்போது தான் உங்களுக்கு ஹார்ட் வேலை செய்யும். இப்போ சமீபத்தில் அந்த கொரோனா அப்படிங்கிறது கூட வந்துச்சு. அப்போது நம்ம உடம்புல காற்று தத்துவம் அங்கே வேலை செய்யலினா, காற்று வேலை செய்யலினா நம்முடைய இதயம் நின்று. அப்போது நம்மளுடைய நுரையீரலை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அப்போது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சுவாசமானது, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சுவாசம் பண்ணுறது இந்த உடலுக்கு தேவையான காற்றை நல்ல முறையில், நல்ல ஆரோக்கியமான அதிகாலை இந்த ஒரு பிரம்மமுகூர்த்தத்தில் வரக்கூடிய காற்றுகளில் நம்ம உடலை அவ்வளோ சுத்தப்படுத்தும். ஆனால் இன்றைக்குள்ள காலங்களில் அந்த மாதிரி யாருமே எந்திரிக்க முடியாது. சரி, ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பாங்களா, அதையும் எந்திரிக்க முடியாது. கடைசிக்கு ஒரு 6:30 எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது அது ஒரு சுத்தமுள்ள ஏரியாவாக போகணும். அங்கே மறைமுகமான பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் நீங்கள் நடக்க நடக்க இந்த உடலில் நல்ல காற்றோடு சேர்த்து இந்த உடலை இயக்கும். அப்போது ஒரு ஜாதக கட்டங்களில் உங்களுக்கு இந்த நுரையீரல் அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு. மேசராசிக்காரங்களுக்கு அந்த நுரையீரல் கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுக்கும். மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு சுவாச கோளாறுகள் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம இதை நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறதோ அல்லது மற்ற இடங்களில் போய் பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்காது. நமக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை சாப்பிடாம நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த காற்று தத்துவத்தை, நம்மளுடைய நுரையீரலை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். இந்த பஞ்சபூத தத்துவப்படி, அந்த அமைப்பின்படி தான் நம்மளை இந்த உடல் இயக்குது அப்படிங்கிறது நீங்கள் முதல் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த தத்துவத்தை நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த காற்றுடைய நுரையீரல் இருக்கு இல்லைங்களா, இந்த நுரையீரலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா சுவாசம் பண்ணுங்கள். நல்ல சரக்கலை அப்படிங்கிற ஒரு கலை இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிய முடியல அப்படின்னா கூட நல்ல ஒரு தியானத்தை பண்ணுங்கள். அதிகாலையில் ஒரு தியானத்தை பண்ணுங்கள். ஒரு மெடிடேஷன் மூலிமா உங்களுடைய, அதாவது நல்ல சுவாசம் இழுத்து உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய உடல் தூய்மைப்படும். உங்களுடைய அதாவது இந்த பலூனெல்லாம் ஊதுவாங்க, அந்த பலூன் ஊதி அந்த காற்றை வெளியே விடுறது. அப்புறம் அந்த காலத்தில் இயற்கையாகவே இப்போல்லாம் சிலிண்டர் தான் வந்திருக்கு. கிராமங்களில் இன்னுமே பல இடங்களில் பார்த்திங்கன்னா அடுப்பு தான் இருக்கும். அந்த அடுப்பில் அந்த அடுப்பு எரியறதுக்காக அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் ஊதும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இயற்கையாகவே அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது நுரையீரல் ஃபங்க்ஷன் அதிகமாக ஆச்சுன்னா, இல்லை நீங்கள் வாக்கிங் நல்லா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யும், ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரல் நல்லா இருந்துச்சுன்னா ஹார்ட் நல்லா வேலை செய்யும். இப்போ ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இதை உங்களுடைய, நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம், உங்களுடைய பச்சி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிரகாரம் தான் நீங்கள் அதுக்கான வழிகளையும் பார்த்துக்கணும். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்குமே கட்டாயம் வாக்கிங் போகிறதுக்கு முதல் காரணம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். நுரையீரலை பத்திரமாக பார்த்துக்கணும். நுரையீரல் இருந்தால் தான் ஹார்ட் அங்கே வேலை செய்யும். ஒரு மனிதனை நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள்லேயே சூரியனும் சந்திரனும் தான் இந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. வலது நாசி என்பது சூடாகவும் இடது நாசி குளிர்ந்த ஒரு காற்றாகவும் தான் வரும். அப்போது சூரியன் அப்படிங்கிறது சூடான காற்றும், சந்திரன் என்பது குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. அப்போ கிரகங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது ஒருவருடைய ஜாதக கட்டங்களில் சந்திரனும் சூரியனும். அப்போ உங்கள் உடலில் நச்சுத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த சூரியனும் கெட்டு போகாமல் இருக்கணும், சந்திரனும் கெட்டு போகாமல் இருக்கணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய
பஞ்சபூதம் என்ன என்பதை பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க இந்த பதிவு பார்ப்பவர்களுக்கு மட்டும் போய் சேரட்டும். இந்த பதிவை பார்த்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.